இன்னைக்கு காலையில் மார்க்கெட் போனப்போ ஃப்ரெஷ்ஷாக பச்சை மொச்சை கிடச்சிச்சிங்க. சரி அதை குழம்பு வச்சுருவோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து குக்கரில் சேர்த்து அவிச்சாச்சுங்க. பச்சை மொச்சை குழம்பு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்காண்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, முழு மிளகு, 2 தக்காளி பழம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுலாங்க. இப்போ இதை ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்போடாங்க சேர்த்துக்கலாம். ஒரே முழு கத்திரிக்காயை 4 அரைஞ்சி வச்சுருக்கேங்க. அந்த கத்திரிக்காயும் ஒரு அரை உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டு மொச்சையை வேக வச்சு தண்ணியை ஊற்றி மூடி வச்சு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த சமயம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள் சேர்க்கணுங்க. குழம்புத்தூள் சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, வேக வச்சு வச்சுருக்க மொச்சை, கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வர விட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த குழம்பு இப்படியே வந்துட்டு மொச்சை கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஆனால் இதை விட இந்த குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றி அதை வேக வச்சு நம்ம அந்த முட்டையோட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.